Bonakasan atoro apudat apute. Kasan apudat atah parasya roho upusyat apute ati. Apudamana katilum atah akarate katilum. Kaparakrana parasya roho. Idak paramarikira roho rupu upusyat. Upuvanadu varthe apudamana ati akara paramarikira. Udaharanam Siddhartha Asyah Vivaha Asyah Vivaha Visargati Sattvam Aparutvam Ruttvatuக்கு சிவ அகாரம் முன்னாடி இருக்கிறதுனால இந்த உருவுக்கு ஊவானம் வந்து சிவவு அத்தியாக குணம் வந்து சிவோத்தியாக அப்படின்னு இருக்கு. கேள்வி கேட்டால் அப்படிதான் ஏன் போடணும் இது அது கடைசியில் அது விசாரித்து நான் கடைசியில் வந்தேன். மாமா வரல அவர் வந்தவரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஹசிக்க அப்படிதாத்து அதக பரஸ்ய ரோகோ உபூசியாத் ஹசி. அதே அற்புதமான அகாரத்தை காட்டிலும் பரமா இருக்கிற ரோக உபூசியாத் ஊவானது வருது. ஹசி போன சூத்திரத்தை அற்புதமான அகார பரமா இருந்தால் மாதிரி சொல்லிட்டு இந்த சூத்திரத்தினால அசித்தன அஸ்வரமா இருந்தாலும் அஸ்வினா ஆயவரத்தை ஆரம்பித்து ஜபகரதஸ் வரைக்கும் அஸ்வு அந்த அஸ்வரத்து பரமா இருக்கிறதாகவும் உத்தமானது விதிக்கிறேன். அதே மாதிரி சிவஹா வந்தியா என்னது சிவசு வந்தியா சிவரு வந்தியா. இப்போ சிவரு வந்தியான்னா முன்னாடி ஆ இருக்கு முன்னாடி வா இருக்கு. அதனால அற்புதமான அக்காரம் பரமா இல்லை. அதனால போன சூத்தினால வராது. ஆனால் இது அசித்த சூத்திரத்தினால இங்கே உத்தமாக விதிச்சு சிவ உ வந்தியா குணம் வந்து சிவோ வந்தியா அப்படின்ற உத்தமானது ஆறுது. अत्र भो भगो अघो अपूर्वस्य योषि एतत् पूर्वस्य योः यादेशः अशि. एतत् पूर्वं इवैगल पूर्वமாக இருக்கும்போது भो भगो अघो अ இவைகள் பூர்வமாக இருக்கும்போது அஸ் கழித்து பரமாக இருக்கும்போது யாதேசமானது உற்பத்திக்கு ரூக்கு ரோகணம் ரூக்கு யா ஆதேசமானது வருது. யானா யு ஆதேசமானது வருது. அது உதாரணம் देवा देवाः इह देवा विसर्गति सत्व வந்து देवासु इह அது விசர்கத்து ருத்வம் சர்வ ருத்வம் தேவாரு இக அப்படி இருக்கிறது. இங்க தேவாரு இல்லை ரூக்கு ரேசத்துக்கு யகாரமானது வந்துடுது. அப்போ தேவாயு இக அப்படின்னு ஆகும். அப்போ லோபஸ்தாக்கள் எத்திய அப்படின்னால பதார்த்தமான யகாத்துக்கு லோபம் வந்துடும். அப்போ தேவா இக அப்படின்னு இருக்கும். குணம் வராது. ஏன்னா லோபம் அசிதமாக போயிடும். அப்போ தேவா இக ஒரு ரூபம். லோபம் சாக்கலை மரத்தில் வர்றதுனால சாக்கலை இல்லாத மரத்துல தேவாயு இக சேர்த்து தேவா ஈக அப்படின்னு ரூபம் வந்து கோஸ் பகோஸ் அகோஸ் இது சாந்தாக நிபாத்தாக. கோஷம் இருக்கும் பகோஷம் அகோஷ் அப்படி மூணு சப்தமும் கோ பகோ அகோத
அது போ பகோ அகோன்றது என்ன இருக்குன்னா கோஷ் பகோஷ் அகோஷ்ன்றது சகாராந்தமா நிபாதங்கள் எல்லாம் அப்படியே படிக்கப்பட்ட சப்தங்கள். அதனால தேக்காம் அதுக்கு எத்வம் விருத்தி லோகம் முடிக்கிற தேக்காம் ரோஹோ எத்வே இருக்கு. இப்போ அதுக்கு கோஷில் சகாரத்துக்கு ருத்வம் எத்தம் வரும்போது அதை இன்னைக்கு நடத்தணும். அந்த அதோரோட பிராதத்தில் சந்தேகம் பார்க்க போராட்டி அத்தகா இருக்க அப்ருதாத்து அத்தகா ரெண்டு இருக்கு. அப்ருதானால புத்தகா அப்ருதா அப்ருதாக நம்ம நினைக்கிறோம் புஸ்தக பின்னம்னு அர்த்தம். புத்தகத்தை காட்டும் வேறு இருக்கிறது. எது ரஸ்வம் தீர்க்கம். அப்போ ரஸ்வம் தீர்க்கம் அப்படிங்கிறது அத்தகான்னு போட்டிருக்கேன். அத்தகான தபரங்கணும். அப்போ ரசமான அகாரம்னு அர்த்தம். அப்போ அப்ருதாத்து அத்தகான்னு ஏன் அப்ருதாத்து வர போடணும்? அப்ருதாத்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்ருதாத்துன்னு போடாட்டா புருதத்துக்கு புருதம் பரமா இருக்கிறது ரோகுக்கு உத்தமானது வந்துடும். உத்தத்துக்கு சக்காத்து உத்தமானது வந்துடும் சொல்லி உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்போ அத்தகான்ற தபரமானது தீர்க்கத்தை மாத்திரம்தான் சொல்லும், புத்தகம் சொல்லாது. ஏன்னா அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். சுஸ்ரோத இந்த கோமதிக்காரர் அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அத்தக தபரக தேவாக அற்ற அப்புறம் அதனால தேவாக பிளஸ் அற்ற தேவாக போகுதுன்னா தேவாம்சகத்து சர்ப்பம் விசர்ஜனையே சகா அது சசருகுங்க அர்த்தம். இப்போ தேவா ரு அற்ற அப்படின்னு இருக்கு. இங்க தேவாருங்கிறது அப்புறம் அகாரம் முன்னாடி இருக்குது தீர்க்கமான ஆகாரம். இது கிருஷ்டமான அகாரம் கிடையாது, அசகா கிடையாது, சுத்தமும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கு. இங்க இருக்கிறது ரசமா இருக்கு, அப்ருதமாவும் இருக்கு. அப்போ இங்க என்னத்துக்கு வந்துடும்? ரூக்கு உத்தமானு வந்துடும். ஆனால் அசகா போடுறதுனால ரசமான அகாரம் இருந்தால் தான் ரூக்கு உத்தம். இப்போ தீர்க்கமா இருந்தால் ரூக்கு உத்தமானது வரல. அதனால சுத்தத்தை அசகா பதம் அவசியம். அத்தகா பதம் போட்ட ஏன்னா இப்போ தேவாக இருக்கிற இந்த இடத்துல இந்த ருத்வத்துக்கு உத்தமானது வந்துடும். வரக்கூடாதுக்கோசரம் ரத்துவத்துக்காக பரமான ரூக்கு தான் உத்வம் அப்படின்னு தப்பரக்கணத்தோட ஆன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அப்ருதாத்துக்கு சரி அப்ருதாத்துக்கு போடலாம். ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா உதாரணம் ஏகி சுஸ்ரோதன் ஒரு பேரு. ஏகி சுஸ்ரோத அற்ற சுஸ்ரோத சப்தம். இப்போ சுஸ்ரோத சப்தமா இருக்க இந்த சுஸ்ரோத சப்தத்துக்கு ஏகி கூப்பிடுற சம்போதம் சுஸ்ரோதனை கூப்பிடுற. இப்போ சுஸ்ரோத கூப்பிட்டு அதுக்கு புதமானது வரணும். சுஸ்ரோத சப்தத்துக்கு ஏன்னா சுஸ்ரோத கூப்பிடுற. அப்போ சம்போதனை எந்த வாக்கியம் அது தேகே புதா தூரா தூரத்தினால எந்த வாக்கியம் சம்போதன வாக்கியம் சொல்றோமோ அதுக்கு புதம் சொல்லியிருக்கு தீகி. இப்போ ஏகி சுஸ்ரோத அப்படின்னு சொல்றோம். சுஸ்ரோதத்துல டி என்ன அசுதா டி. சுஸ்ரோதத்துல அசு இருக்க அதுதான் டி. என்ன அது கடைசி எழுத்து உயிரெழுத்துக்கு டீன்னு பேரு. மெய்யெழுத்தா இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற உயிரெழுத்து சேர்த்து டீன்னு பேரு. இப்போ கடைசி எழுத்து இஸ்டு மெய்யெழுத்தா இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற அகாரத்துக்கு சேர்த்து தான் டீன்னு பேரு. இப்போ டி. இந்த சுஸ்ரோத சப்தத்துல டீக்கு இப்படிதான் வருதுன்னா இந்த டீ எது அசு. அசுல இசுக்கு இப்படிதான் கிடையாது, பாக்குதான் இப்படிதான் வரும். அப்போ வந்து என்ன ஆயிடும்? சுஸ்ரோத அப்படின்னு ஆயிடும். இப்போ சுஸ்ரோத அற்ற அப்படின்னு இருக்கிறது இப்போ இந்த பூக்கு புத்தம் போடல வச்சுக்கோம். அப்படிதான் காட்டு அக்காரத்துக்கு புத்தம் போடலன்னா இப்போ ரசமான அக்காரத்தை காட்டிலும் பரமா இருக்கிற சகாரத்துக்கு ருத்வம் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த அத்தகான தப்பரமானது புருதத்தை எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா ஆண்டு தீர்க்கத்தை வியாபத்தி தான் பண்ணுவாங்க, புருதத்தை வியாபத்தி பண்ணாது. ஏன்னா புருதன்றது ஒரு தனியான வர்ணம் கிடையாது. அது வர்ணம் எப்படி சொல்றாங்கன்னா புருதத்தை எப்பவுமே விதிக்கிறது. இப்போ ஆ தீர்க்கம் இருக்கா மாதிரி
புருதம்னு ஒரு வர்ண எழுத்து தனியா ஒண்ணு கிடையாது. அது சம்போதனை தூரா தூதேசனால புருதம்ன்ற ஒரு எழுத்தை விதிக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல புருதத்தை விதிச்சிருக்கேன். இந்த ஆகாரத்துக்கு புருதமாக விதிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ இந்த அப்புறமானது தீர்க்கத்தை தான் விதிக்குமோ தவிர புருதத்தை வியாபர்த்தியானது பண்ணாது. அப்போ புருதத்தைக்காக பரமா இருக்கிற சகாரத்துக்கு துத்வமானது வரும். அது பரஸ்வாசி போலாட்டா இப்போ புதத்தைக்காக பரமா இருக்கிற சகாரத்துக்கு ருத்துவம் வந்துடும். இப்ப அப்படிதாத்தும் போட்டுட்டா ருத்தத்தை காட்டும் பின்னமா இருக்கிற சகாரத்துக்கும் ருத்தமானது உண்டு. அப்போ அப்படிதாத்து ருத்தத்தை காட்டும் பரமா இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அகாரம் வந்து அற்புதமான அகாரமா இருக்கு. இது அதுக்காக சகாரத்துக்கு ருத்வமானது வரும். அப்படிதாத்து அத்தஹ அத்தஹ பரத்வாபாவாதேன உத்தரவிட்டு இப்போ சுஸ்ரோதன்னு இருக்கு. இப்போ சுஸ்ரோத அப்படின்ற கருத்துல புத என்ன வந்து தூரா தூதேஜனால புதம் வந்துருக்கு. புத வருஷம் என்ன இருக்கு? சுஸ்ரோத கிஸ் அப்படின்னு இருக்கு. சுஸ்ரோத கிஸ் அப்படின்னு இருக்கிறது. இப்போ சுஸ்ரோத ரசமா இருக்கா இல்லையா? இப்ப இந்த ரசமான வார்த்தைக்கு முன்னாடி வச்சுப்போம். சுஸ்ரோத கிஸ் சுஸ்ரோத ரு. அப்போ நம்மளுக்கு புதமான இங்க வரப்போகுது. சுஸ்ரோத நான் போடுறோம். ஆத்துக்கு முன்னாடி சுஸ்ரோத ரு அப்படின்னு இருக்கிறது. இந்த விகாரத்துக்கு உத்தமானது வரலாம். உத்தமானது அங்க வரலாம். இப்போ தூரா தூதேசனால வரல வச்சுக்கணும். இப்போ தூரா தூதேசனம் வந்துருச்சுன்னா புதம் வந்துருச்சுன்னா அப்போ உத்தமானது வராது. ஏன்னா அது புதமா போயிடும். அப்புதமா இல்லாதனால வராது, வந்துடும். இப்போ புத வரத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த சசோருகு உத்தம். இந்த உத்தம் என்ன இருக்கு? 6ஆம் அத்தியாயத்துல இருக்கு. அதோட சூத்திரம் 6ஆம் அத்தியாயத்துல இருக்கு. இந்த தூரா தூதேச சூத்திரம் இது 8ஆம் அத்தியாயத்துல இருக்கு. இது 8ஆவது அத்தியாயத்துல இருக்கு. இப்போ புதம் வந்துருச்சுன்னா உத்தம் வராம தடுக்க முடியும். புதம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உத்தம் வராம தடுக்க முடியும். இப்போ புதம் வரணும்னா அது உத்துவத்துக்கு முன்னாடி புதம் வரணும்னா 8ஆவது அத்தியாயத்துல இருக்கிறதுனால இதை குறித்து இது அசித்தமா போயிடும். இந்த 6ஆவது உத்துவத்தை குறித்து புதமான அசித்தமா போயிட்டனால புதம் வராது. சுஸ்ரோத பூ அப்படின்னு இருக்கும். இங்க என்ன வந்துடும்? ரூ அப்படி இருக்கும். உத்தம் வந்து சுஸ்ரோத பூ சுஸ்ரோதோன்னு ரூபமான ஆயிடும். நம்மளுக்கு ரூபம் என்ன ஆகும்? சுஸ்ரோத தான் ஆகணும். சுஸ்ரோத தான் ரூபம் வந்து ரூபம் நமக்கு ஆகும். ஆனால் உத்தம் வந்துடும். அது வரக்கூடாது. என்ன பண்ணேன்? அப்புதான் படம் போட்டுட்டேன். ஏன்னா இப்போ அப்புதான் சூத்திர போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா புதத்தை காட்டும் பக்கத்துல இருக்கிற ருத்வத்துக்கு உத்வமானது வராது. புதம் இல்லாம இருந்தாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ புதம் முதல்ல பண்ணிடலாம். அப்ப அசித்தம் ஆகுமா? இப்ப இது உத்வம் 6ஆம் அத்தியாயம், புதம் 8ஆம் அத்தியாயம். 8ஆவது புதம் வந்தாவுக்கு உத்தமானது எப்படி வரும்? அசித்தமாயிடுமே. புதம் அசித்தமாயிடுமேன்னு ஆகாது. ஏன்னா சூத்திரத்துல அப்புதான் போட்டதுனால அப்புத்து காட்ட பரமா இருக்கிற ரூபு உத்தமானது கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த சூத்திர புத காரியம் சூத்திர புதன் போட்டதுனால புதற்காக பரமா உத்த நிவர்த்தியானது உத்தம் கிடையாது சொன்னதுனால அப்ப இந்த 6ஆவது உத்தர விருத்தி 8ஆவது அத்தியாயமான விஷயம் அசித்தமானது ஆகாது. ஏன்னா இந்த சூத்திரத்தை அப்புதாத்துல போட்டிருக்கிறதுனால சூத்திரத்தை அப்புதாத்து போட்டிருக்கிறதுனால அந்த ரூக்கு அசித்தமான புதத்துக்கு அசித்தமானது வராது. முதல்ல புதம் வந்துடும். அப்போ சுஸ்ரோத ரூ இருக்கும். இப்போ சுஸ்ரோத ரூ இருக்கிறது உகாரத்துக்கு புத்தமான அகாரத்தை காட்டிலும் ரூ பரமா இருக்கிறது உத்தம் வந்துடும். அதனால அப்புதான் போட்டுட்டா புதத்துக்காக பரமா இருக்கிற உகாரத்துக்கு ரூக்கு உத்தமான கிடையாது, நிஷேதமானது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இன்னும் கேட்டா வந்து அத்தகான்னு சொன்னாலே பின்ன அத்தகாக்கு அப்புறம் போனாங்க கர்ப்பத்துக்காகவும் தீர்க்கம் புதம் ரெண்டுமே வேறதானே.
அப்ப தப்பர கரண்டா ரெண்டுத்தையும் நிவர்த்தி பண்ணிடலாமே, தீர்க்கத்தையும் புதத்தையும் தடுத்துடலாமே அப்படின்னா அது தப்பரமானது தீர்க்கத்தை தான் தடுக்குமோ தவிர புதத்தை தடுக்காது. ஏன்னா அத்தகான் தப்பரம் தீர்க்கத்தை மாத்திரம்தான் தடுக்கும், புதத்தை அது தடுக்காது. ஏன் அப்படின்னா அது ஒன்று சொல்லிருக்க, ஒரு நிஷேதமானது ஒன்றுதான் கமகம் பண்ணும். ஒரு இந்த ராத்திரி போஜன நியாயம் ஒன்று இருக்கு. பீனோ தேவதத்தா திவான புந்தே. என்ன அர்த்தம்னா, ஒருத்த குண்டா இருக்கான், ஆனா காத்தால சாப்பிட்றது இல்லை, அவன் சாப்பிட்றதே இல்லை காத்தால, ஆனா குண்டா இருக்கான் அப்படின்னா எப்போ அது என்ன பண்ணும், அது அந்த அர்த்தம் என்ன எதை எடுத்துக்கொள்ளுன்னா, காத்தால சாப்பிட்றாங்க எப்படி குண்டா இருக்க முடியும், ராத்திரி சாப்பிட்றான் அப்படின்றத எடுத்துக்கும். அதே மாதிரி அத்தகா தப்பரம் இல்லாதுன்னா அதை காட்டு பின்னமா இருக்கிற ஒன்றுக்கு தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர எடுத்து நியாயத்தில் சொல்லாதுன்னு ஒரு நியாயம் இருக்கு. அதனால அந்த அத்தகா தப்பரமானது தீர்க்கத்தை கிடையாது நிஷேதம் பண்ணுமா தவிர புத நிஷேதத்தை பண்ணாது. புத நிஷேதம் பண்ணாதனால புதத்துக்கான பரமா இருக்கிற ரூபு உத்தம் வந்துடும். அதை தடுக்கிறதுக்கோசரம் அப்படிதான் பதம் ஆவசியகம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் இருக்கு. இதை நான் பங்கி சொல்லி அது மேல சொல்றேன், புரிதா பாருங்க. அப்படிதான் இருக்கும். ஏகி சுஸ்ரோத அற்ற அன்ற இடத்துல இங்க புதத்தை காட்டில் இருக்க சகாரத்துக்கு ரூ வந்தாவுக்கு ருத்வத்துக்கு உத்தம் வந்துடும். உத்தம் வரக்கூடாதுக்கோசரம் புதத்தை காட்டில் இருக்கிற பரமா இருக்கிற ரூக்கு உத்தம் நிஷேதார்த்தம் அப்படிதான் பதம் ஆவசியகம் அப்படின்னு முதல் கேள்வி அது. அதனால சொல்ற புதஸ்தி அசித்தத்வாது அத்தஹ பரஹ அயம். முதல் அப்ருதஸ்ய உத்தே பிராப்தே தன்னிமித்தம் அதனாலதான் இந்த உற்பத்த அத்தகான் அப்புறம் அந்த உத்வம் இருக்க உத்வம் புதஸ்ய அசித்தத்வாது புதமானது அசித்தம். எதை குறிச்சு? உற்பத்தை குறிச்சு அசித்தம். ஏன்னா உத்தம் 6ஆம் அத்தியாயம், புதம் 8ஆம் அத்தியாயம். இந்த புதம் வரைச்சே இந்த உத்தமானது அசித்தமா போயிடும். அசிதம் போயிட்டுனா சுஸ்லோத அப்படின்னு இருக்க, சுஸ்லோத அப்படின்னா ரசமா தான் இருக்கும். அப்போ அகாராந்தமா இருந்தா சகாரத்துக்கு உத்தமானது வந்துடும். அது வரத்துக்கோசரம் அப்படிதான் கூட தடுத்து விடலாம் அப்படின்னா. சரி, புதம் போட்டுட்டா புதம் வந்துடும் முன்னாடி அப்படின்னு கேட்டா அப்படிதான் போட்டா அப்படி புதம் முன்னாடி வருமானா வரும். ஏன்னா அப்படிதான் விஷயமேனது தத் சாமர்த்தியாத்து அசித்தத்துவம். நம்ம என்ன சொன்னோம், சுஸ்லோதத்துல ஆருக்கு அந்த ரூக்கு உத்தம் வந்துடுமே போடுறோம், அப்படிதான் போடணும். ஏன்னா முதல் புதம் பண்ணிடலாமே அப்படின்னா புதம் வராது முதலாளி. ஏன்னா இது புதம் 8ஆம் அத்தியாயம், உத்தம் 6ஆம் அத்தியாயம். இந்த 6ஆம் அத்தியாயம் 8ஆம் அத்தியாயம் அசிதமா போயிடுச்சுனால முதல்ல சுஸ்லோத புதம் பண்ண முடியாது, புத்தம் பண்ண வேண்டியதா, புத்தம் வந்துடும் அப்படின்னா புதம் வந்து என்ன பண்ணணும், அப்படிதான் போட்டு விடலாம் அப்படின்னா சுருத்த அப்படிதான் போட்டுட்டா அப்ப இந்த 6ஆம் 8ஆம் அசிதம் ஆகாதுன்னு ஆகாது. ஏன்னா சுருத்தத்துல அப்படிதான் போட்டதுனால அப்படிதான் காட்ட வக்கார ரூக்கு உத்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால முதல்ல புத வரத்துக்கு பிரசக்தியான உண்டு. அதுக்கப்புறம் ரூ வரத்துக்கு ரூக்கு உத்தமான வரலாம், அப்போ நிஷேதமானது பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இது விசேஷேனது தத் சாமர்த்தியாது. அப்படிதான் சுருத்தத்தை போட்டதுனால தத் சாமர்த்தியாது அசித்தத்துவம். அந்த அந்த தூராசூத்திய சூத்திர 8ஆம் அத்தியாயமா இருந்தாலும் அது முன்னாடி வரதுனால தோஷமானது அசித்தமாக அது ஆகாது, அது வந்துடும். சுஸ்லோத இஸ்ன்னு ஆயிடும், அப்ப சுஸ்லோத ரூன்னு ஆயிடும், அங்க உத்தமானது வந்துடும் அப்படின்னா. சரி, ஏன் அவர் கஷ்டப்படுறாங்க? இந்த அத்தகா தப்பரத்தினாலே நம்ம சித்திச்சுலாமே அப்படின்னா தப்பர கிரகணத்து சாமர்த்தியம். தப்பர கிரகணமானது அது புருதத்தை காட்டில பரமான ரூக்கு உத்தம் நிஷேதமானது அது பண்ணாது. ஏன்னா தீர்க்க நிவர்த்தியா சாரிதார்த்தம். அதுக்கு இது ஒண்ணுத்துக்கு சரிதார்த்தம். ஏன்னா இதனால ஒரு பலன் கிடைச்சிச்சு. இந்த அத்தகா தப்பரம் என்ன பண்ணோம், இதை காட்ட உண்மையா இருக்க தீர்க்கம் கிடையாது ஒரு அர்த்தத்தான் சொல்லிடும். அப்ப அதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. அப்ப புருதத்தை அது தடுக்காது. அப்ப புருதத்துக்காக பணமா இருக்கிற ரூக்கு உத்தமானது வரத தடுக்க முடியாது. அதனால உத்தம் வந்துடும். அப்ப உத்தம் நிவர்த்தி பண்ணணும், என்ன பண்ண சூத்திரல அப்படிதான் போடணும். அதனால அற்புதமாவும் இருக்கணும், அகாராந்த கசவன் அகாரத்தை காட்ட பரமா இருக்கிற அற்புதமா இருக்கிற காட்ட பரமா இருக்கிற ரூக்கு தான் உத்தம் அப்படின்னு
சூத்திரக்காரர் அபிப்பிராயப்பட்டு அப்தாசனம் ஆவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? திரும்பி சொல்லவா? அடியே இந்த 6வது அத்தியாயத்திலேயே இந்த இது கவர் ஆயிடுது இல்லையா? அப்புல்தாத்துங்கிறது நம்ம 8வது அத்தியாயத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அடே இப்போ அதோர அப்புல்தே வந்து 6ஆம் அத்தியாயத்துல வருது. ஆமா, நம்ம 8வது அத்தியாயத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? 8வது அத்தியாயத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? இதை வச்சே நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல அப்ளை பண்ணும்போது முதல்ல 6ஆம் அத்தியாயத்துக்கு தானே முதல்ல தானே அப்ளை பண்ணுவோம் இல்லையா? இல்ல வாக்கியமா இருக்கு. தூரா தூசேனால சம்போதனத்து முதல்ல வந்துடும் அதுக்கு. ஓ ரைட் 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 ரைட். ஓ தூரா தூத்தே. சரி 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 சரி. ஓகே ஓகே. சுஸ்ரோத ரூன் ஆயிடும். அப்போ இங்க புரியுது புரியுது. ஆமா ஒரு எழுத்து அது சூத்திரம் விதிக்கிறது. இப்ப கிறிஸ்துவ தீர்க்கம் இருக்கு. புருதம் எங்க பாருங்க, புருதத்துல விதிக்க ஒரு தூராது ஒரு இடத்துல புருத வர்ணமே இருக்கு. தூராது எந்த வாக்கியம் சொல்றோமோ, சம்போதன வாக்கியம் சொல்றோமோ, அங்க தேகே புதகா தியான் அப்படி அங்க விதிக்க போறேன். ஓகேவா? அப்போ இந்த அத்தகா தப்பரமானது அக்காரங்கள் பின்னமா இருக்கு, கஷ்டத்துக்காக பின்னமா தீர்க்கத்தை ஜாகிரதை பண்ணும். கிடையாது தடுத்துடும், புருதம் எடுக்காது. அப்போ புருதமான சுத்தமான அக்காத்துக்காக வரக்கூடாது நம்மளுக்கு. போட்டாதான் அப்புறமா இருக்கு அதுக்காக ருத்துவ வர தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இது அசித்த இது சம்போதம் தூரா எட்டாவது அத்தியாயம் இருக்கு, 6ஆம் அத்தியாயம் இருக்கு. போயிட்டாதா இருக்கா வர கஷ்டமா தானே இருக்கு கொடுத்துருமே அப்படின்னா அது அசிதமா போகாதுன்ட்டு. ஏன்னா சூதத்துல அப்படிதான் போடுறதுனால போட்டதுனால அப்போ உண்டு போட்டனால முன்னாடியே உண்டு காட்டிக்கிறது. அவ புத்தம் முன்னாடி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்துடும் அவசியம் போராட்டா சுற்றுவாத இடத்துல ஒத்து வந்து அனுஷ்டம். அதனால அப்தாசனம் அவசியம். அதுல அத்தகா தடுக்காதா தப்பரம் தடுக்காத தடுக்காது அதுவும் சொல்லிட்டாரு. அத்தகா தப்பரமானது தீர்க்கத்தை வியாபர்த்தி பண்ணுமா கேக்குதாரு? இப்ப கிளியரா இருக்கு அடியன், கிளியரா இருக்கு. கரண்ட் போயிடுச்சுங்க. சரி. அதனால இப்போ அந்த அப்தாசனம் ஆவசியம் அப்படின்றது இந்த சொத்துல வியாக்கரணம் புரியுறது புரியுறது. கிளாஸ் நடத்துறேன். அதே மாதிரி இந்த கோ பகோ அபோ அபூர்வத்தை யோசிக்குதானது அந்த அதோட அப்பவாதம்.
இப்ப அகாரத்துக்கு அந்த அதோட வராது, புதத்துக்கு வராது. இப்போ கோபகோ பூர்வசிய வந்து ஆ பூர்வம்ன்றதுனால தீர்க்கத்துல தான் வரும். தீர்க்க அதுவும் தன் மாட கை வருது. அதோட உத்தம் வந்துடும். ஓகேவா? ஓகே. பார்த்தா கோபகோ ஆகமையான தீர்க்கமான ஆக்காரத்தை பார்த்தா தேவா இப்ப இங்க அதோட அப்புறம் வராதுன்னா பூர்வமா இல்ல, தீர்க்கம் இருக்கு. அதனால இங்க இருக்கு அந்த சூத்திரத்தினால சகாலம் ரத்தம் வரல தேவா அப்புறம் வராது தேவா இக ஆனா அடி அந்த சூத்திரத்துல எப்போ இருக்கா அவர் வந்து போஹோ பகோ போ பகோ அகோன்னு 3 சப்தம் தானே விதிக்கிறாரு இல்லையா? போசு பகோசு அகோசுன்னு 3 சூத்திரம் எப்போ இருக்கா அவர் அது சப்தம் விதிச்சிட்டாரோ, நம்ம இந்த இடத்துல வேற இடத்துல எப்படி நம்ம எடுக்க முடியும்? இப்ப தேவதா தேவாக அத்திரங்கிற இடத்துல அது தேவா சப்தத்துக்கு சொல்ல ஓ ஆபூர்வசிய ஓ 4வது கண்டிஷன் இருக்கா? ரைட் ரைட் ரைட். ஓ 4வது கண்டிஷனால மாற்றுறது. ஓகே 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 ஓகே. அதோட கிடையாது. அதான் அதுக்கு அப்போ இந்த இடத்துல அதான் சொல்லிட்டேன் இருக்கு அந்த அதுக்கு அப்போ கிடையாது. அந்த வந்து அந்த இடத்துல அந்த அதோட எங்கன்னா அந்த அதோட இப்ப இங்க அது வருமானம் இப்ப தேவா அதுக்கு அப்போதான் பாருங்க ஓ இருக்கிறதுனால சந்தே கிடையாது. பூர்வசிய சொன்னதுனால பூர்வம் உண்டு. ஆனால் அதோட ரத்தமாகவோ புதமாகவோ இல்லாம இருந்தால் ரத்தமா இருந்தால் உத்துவம் இதுல ஒரு நிமிஷம். இதுல எனக்கு ஒரு 3 சந்தேகம். அபூர்வசியன்னாக்கா அபூர்வம் இல்லாததுக்கு முன்னாடியா இல்ல ஆங்கற எழுத்துக்கு முன்னாடியா? அபூர்வசியம் எடுத்துட்டே வச்சுக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம். பூர்வசேன்னு எடுத்துட்டேன்னா கூட பூர்வசேன்னு எப்போ அந்த சஷ்டியில போட்ட அது ஸ்தானம் தானே. அது நம்ம இது இப்போ சப்தமியில போட்டிருந்தாருன்னா பூர்வேன்னு போடலையா இருக்காரு இல்லையா? ஸ்தானம் தான் அது. நம்ம பரன் நிமித்தமா சரி ரோஹ அனுவர்த்திக்கிறது. ரோஹ அனுவர்த்திச்சு ரூக்கு. அப்போ ரோஹோனால பூர்வசிய கஷ்ட பூர்வசிய ரோஹோ பூர்வசிய அகாரம் இருக்கு அர்த்தம். பூர்வசினா அகாரம் பூர்வமா இருக்கிற அகாரம் ரோஹோ இச்சர்த்தா. பூர்வசினா அகாரத்தை பூர்வமாவுடைய ரோஹோ ரூக்கு அந்த ரோஹோ அதை எடுத்து அனுவர்த்தி அனுவர்த்திச்சு அகாரா ரோஹோ இருக்கும் அந்த ரோஹோ
புரியுது புரியுது. இப்போ புரியுது. ஓகே ஓகே. ஓகே ஓகே. இது வந்து ஆபூர்வமா இருக்கு. எக்கோ வரும். ஆனா இங்க எக்கமானது வராது. ஏன்னா இங்க ரசம் இருக்கிறதுனால அதஹா பரஸ்ய அதான் வரும். ஏன்னா இதனுடைய அபவாதம் அதோட அப்புறமா இருக்கிறதுனால அப்புறமா இருக்குது. இந்த அத்தாத்மத்திய ரோகம் உத்து வருமா எத்துவமானது வராது. அப்போ தீர்க்கமா இருந்தால் எத்துவம், கிறிஸ்தவபூர்வமா இருந்தால் உத்துவம். முன்னாடி கிறிஸ்தவம் பின்னாடி அகாரம் மாத்திரம் உத்துவம். பின்னாடி அகாரம் பின்னாடி ஹஸ்ய ஹசிச்சா சூத்திரம் தீர்க்கமாக எடுத்து பின்ன அசி எடுத்திருந்தால் போகோ அபூர்வச்ச யோ அசி அசியது பரமா இருந்தால் அப்போ எத்தம் வரும். ஓகே ஓகே ஓகே. ஒன்று கேள்வி கேள்வி வர இருக்கா வர கேள்வி இருக்காடியே இல்லடியன். ஓகே புரியுது. இதுல வந்துட்டு ஒரு சந்தேகம். இந்த போபகோ பண்ணிட்டு யகாரம் ஆதேசம் வந்ததுக்கு அப்புறமா லோபமா இருந்தோம் இல்லையா யகாரம் ஒரு சில இடத்துல. ஆமா அது என்ன லோபக சாக்கல் ஆகுமா? அது தேவா அப்படின்னு சகாரம் நிபால் சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. அப்ப யகாரம் வரும். தேவாய் போய் அகோ இந்த லோபம் அனுவர்த்திக்கிறாரு. என்னது லோபகான்னு எங்கிருந்து கொண்டு வர? லோபம் லோபம் எங்கிருந்து லோபகா எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். யகார ஆதேசம் வந்துடுத்து. போபகோ அகோ அபூர்வசிங்கிறதுனால யகார ஆதேசம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அது யகாரம் லோபமாகுமா? லோபக சாக்கல்யஸ்ய அது வேறையா? சரி சரி. அது வேறையா? ஓ, அது மின்சந்தியில தான் லோபக சாக்கல்யஸ்ய வரும் இல்லையாடிய? அப்புறம் லோகமானது வருது. அல்ல இங்கே இருக்கு
அப்போ இல்லாம இருக்கு லோபான வச்சு இந்த எகாரத்துக்கு லோபானது வந்தது. தேவான இது அல்பரமா இருக்கு. அப்போ கோ தேவா அப்படின்னா ஓகே அடியன் புரியுது புரியுது. ஓகே அடியன் அடியன். அதே அடுத்தது பகோ நமஸ்தே. அது பகோ உதாரணம். பகோ பிளஸ் நமஸ்தே இசுக்கு ருத்வம் யத்வம் லோபம் பகோ நமஸ்தே. அகோ யாகி அகோஸ் உதாரணம். அகோசு யாகி அகோரு யாகி அகோயு யாகி அகோ யாகி. இப்ப தேவாக நம்யாக. இப்ப தேவா இகன்றது அப்ப எல்லா இடத்துலயுமே எக்காரம் லோபம் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க சொன்ன எல்லா உதாரணத்திலயுமே எல்லா இடத்துலயுமே எக்காரம் லோபம் ஆகுறது இல்லையா அடியன்? தேவாக நம்யாக அப்படின்னு சொல்லணும். தேவாக தேவர்கள். அப்ப விசர்ஜது சத்வம் விசர்ஜனீயசக. தேவாத்து நம்யாக. அப்ப ருத்வம் சத்வரு ருத்வம். தேவாரு ரம்யாக. இப்ப இங்க அதோட அப்படியே வராது. இங்க அல்ல எழுத்து பரமா இருந்தாலும் இங்க கஷ்டமான முன்னாடி சீக்கிரம் இருக்கிறதுனால அதோட சூத்திரமானது வராது. ஓகேவா? ஓகே 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 இல்ல பின்னாடி அபூர்வசிய அஸ்வேத்து பரமா இருக்கு. அசித்த சூத்திரமா பிரவர்த்திக்கலாம். அஸ்வேத்து பரமா இருக்கு. ஆனா அசித்த சூத்திரம் பிரவர்த்திக்காது. ஏன்னா முன்னாடி கிரஸ்வமான ஆகாரம் இல்லை, தீர்க்கமான ஆகாரம். அப்போ தேவாரு நம்யாச்ச. இங்க ரூக்கு எக்காரம் வந்து கோபகோ அகோபுரத்துல எக்காரம் வந்துடுது. அப்போ தேவாய் நம்யா. அப்ப எக்காரத்துக்கு பூர்வசிய அலி சர்வேஷம் மேல எக்கார லோபம் தேவா நம்யா. ஓகே 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 புரியுது அடியன் புரியுது. रोसुपि असूत्रं रोः असुपि. अग्नः रेपस्य अग्नः रेपादेशः न तु सुपि. रोः असुपि. रोः रूक् அசுபினா சுப்பரமா இருக்கும் பொழுது, சுப்பரமா இல்லாத பொழுது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து அகன் அகன் இத்தியத்திர அக்னஹ அகன் அக்னஹ தத்தரது அகன் அகன் இருக்கு. அகனன் தத்தர அக்னஹ ரேபஸ்ய அகன் கர்த்தத்துல இருக்கிற ரேபத்து அக்னஹ அக்னஹ அகனுக்கு ரேபாரேகஹ. अग्नः रेपादेः அக்னஹனா அகன் சப்தத்துக்கு ரேபாதேசமானது வருது. நது சுப்பி ந சுப்பு எழுத்து பரமா சுப்பு சுப்பு எழுது பரமா பரமா இல்லாத பொழுது அகர் பிளஸ் அகஹ அகஹ பிளஸ் அகஹ. அப்போ அகன் பிளஸ் அகன் இருக்கு. இப்போ அகன் சப்தத்திய ரேபாதேசம் அகன் சப்தத்துக்கு ரேபாதேசமான வந்துருது. இப்போ இந்த அகன் ஆனது
சுப்பில் இதுவும் சுப்பின சுப் பிரத்யங்கள் இது சப்தம் அகன்னு ஒரு அதுவும் சப்தமா இருக்கிறதுனால இப்போ சு பரமாத்ம சு பிரத்ய பரமா இல்லாத பொழுது அகன் சப்தத்திய ருஹு சியாத் அகன் சப்தத்துக்கு ரு வருதுன்னு சொல்லிட்டு ரு வருதுன்னு சொன்னதுனால ரேபம் வருதுன்னு சொல்லிட்டு அகனஹா அக்னஹா சஷ்டி லுப்த சஷ்டி அகன் அக்னஹான்றது அகன் சப்தத்துக்கு வருதுன்னு சொன்னதுனால அலோக்கிய பரிபாஷையா சத்திய தேயமான காரியம் அந்தியஸ்ய பவதி அப்படின்னு சொன்னதால அகன் சப்தத்துக்கே வராது. அகன் சப்தத்துல கடைசி நகாரத்துக்கு தேவமானது வரும். அகரு அகன் அப்படின்னு ஆகும். அகன்னு அகன்னு அகர் அகன் அகர் அகன்னு ஆகும். அப்புறம் சுப்ரத்திலாம் வந்து அகர் அகஹா. अगन शब्दस्य रेपादेशः असुपि न सुपि असुपि सुप्पानது பரமா இல்லாத போது உதாரணம் அகன்னு அகன்னு இப்போ அகரகா சொல்றமே அகரகன அகன காத்தான்னு அர்த்தம் காலை காத்தாலும் சொல்லுச்சு அகன்னு அகன்னு இருக்கச்சு இந்த அகன் சப்தத்திய சுப்பத்தியம் பரமா இல்லாத பொழுது ரூவானது ரேப்பானது வருது ரேப்பம் வருது எதுக்கு அகன் அக்னஹா ரேபா சாத் சொன்னதால அகன் சஷ்டி பக்தியா இருக்கிறதுனால அகன் சப்தத்துக்கே வராது. அகன் சப்தத்தை அலோக்கிய பரிபாஷைய கடைசி எழுத்துக்கு வரும். கடைசி எழுத்து இந்துக்கு வரும். அப்போ அகரு அகஹ அகன்னு ஆகும். அகர்னு அகர அகர் அகன்னு சுத்த சொற்களா வந்து அகர் அகஹா அப்படி ரூபமானது ஆயிடுது. அதே மாதிரி அகன்னு கணஹா அகர் கணஹா அப்படின்னு அகன்னு தத் கணஹா அகரு அகன்னு கணஹான்னு அதே மாதிரி அகன் சப்தம் கனசப்தம் சூப்பத்திய பரமா இல்லை அப்புறம் அகாரத்துக்கு ரேப்பானது வந்துடும். அதே மாதிரி அகர் கணஹா அகர் கணஹா அப்படின்னா இருக்கும். இப்போ அகன் சப்தத்திய ரேபா சப்தம் இருக்கா சொல்லுங்க. கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இல்ல அடியன் 13 வருஷம் ஒரு நாள் கிளாஸ் கிடையாது. அத செவ்வாய்க்கிழமை போர் டைம் ஆயிடுச்சு.